12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 10 சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் பயிற்சி 10.7 8ஆம் கணக்கு பார்க்கலாம். dy by dx plus y by 1 minus x root x சமம் 1 minus root x இன் தீர்வு காண்க என கேட்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் வரிசை நேரிய வகைக்கெழு சமன்பாடானது dy by dx ன்னு இருக்கு. அப்ப dy by dx plus py சமம் q உடன் ஒப்பிடும் பொழுது சமன்பாடு dy by dx plus y into y divided by 1 minus x root x சமம் RHS மதிப்பு 1 minus root x. இதனுடன் ஒப்பிடும் பொழுது y இன் கீழுதான் p, எனவே p என்பது 1 by 1 minus x into root x, q என்பது வலதுபுறம் அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு 1 minus root x. தொகை காரணி கணக்கிடலாம். தொகை காரணியானது e power integral p dx ஆகும். அப்ப e power integral p இன் மதிப்பு 1 by 1 minus x into root x into dx. இதில் root x என்பது tன்னு ஏதை எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வகைப்படுத்தலாம். t என்பது root x என்க. t ஸ்கொயர் இருபுறமும் வர்க்கப்படுத்தும் பொழுது t ஸ்கொயர் என்பது x என அமையும். x ஐ பொறுத்து சார்பு சமன்பாட்டை வகைப்படுத்தும் பொழுது 2t into dt by dx equal to RHS மதிப்பு 1. அப்ப இந்த இடத்துல 2t into dt 2t into dt equal to dx வலதுபுறம் போறப்ப 1 பெருக்கல் dx என அமையும். dt சமம் 1 by 2t 1 by 2t பகுதியில் வலதுபுறம் வரப்ப பகுதிக்கு கொண்டு வந்துடலாம். t என்பது எதற்கு சமம்னா ரூட் எக்ஸிற்கு சமம். எனவே 2 ரூட் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ்ன்னு கொடுத்துடலாம் சமன்பாட்டில். தொகை காரணியில மதிப்புகளை பிரதியிடலாம். இன்டகரல் இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் இ பவர் இன்டகரல் 1 மைனஸ் 1 பை 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. எக்ஸ் என்பது எதற்கு சமம்? ரூட் எக்ஸுக்கு சமம்னு எழுதியிருக்கிறோம். எக்ஸ் என்பது டி ஸ்கொயருக்கு சமம். 1 மைனஸ் டி ஸ்கொயர்னு கொடுத்துடலாம். அடுத்து ரூட் எக்ஸ் இருக்கு. ரூட் எக்ஸுக்கு பதிலாக டீன்னு பிரதியிடுறோம். டிஎக்ஸ் என்பது எதற்கு சமம்னா 2t இன்டூ டிடிக்கு சமம். இதில் ஒரு டீயும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இ பவர் இன்டகரல் 2 பெருக்கல் டிடி எனும் பொழுது 2 டிடி அப்படியே எழுதிடுறோம் பை 1 மைனஸ் டி ஸ்கொயர் இன்டூ 2 டிடி ஆகும். இ பவர் 2 என்ற மாறிலியை வெளியில் எடுத்துடலாம். 1 பை 1 மைனஸ் டி ஸ்கொயர் இன்டூ டிடி. இதை எதனுடன் ஒப்பிடுறோம் அப்படின்னா இன்டகரல் 1 பை அதாவது டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருடன் ஒப்பிடும் பொழுது அதற்கான தீர்வு 1 பை 2a இன்டூ லாக் ஆஃப் 1 ப்ளஸ் ஏ. லாக் ஆஃப் அதாவது 1ங்கிறது ஏ ப்ளஸ் எக்ஸு பை ஏ மைனஸ் எக்ஸு என்பது தொகையீட்டிற்கான தீர்வு ஆகும். இந்த நிபந்தனையை பயன்படுத்தி இதற்கான தொகையீட்டு மதிப்பு எழுதிட்டோம்னா இ பவர் 2 பெருக்கல் 1 பை 2a, ஏக்கு பதிலாக 1ன்னு பிரதியிடுறோம். ஏன்னா 1 ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போ 1 2 பெருக்கல் 1 2 லாக் ஆஃப் ஏயின் மதிப்பு 1 ப்ளஸ் எக்ஸு. எக்ஸிற்கு பதிலாக இங்கே டீன்னு அமைஞ்சிருக்கு. அப்புறம் டீன்னு கொடுத்துட்றோம் பை பகுதி மதிப்பு 1 மைனஸ் டி. மட்டு மதிப்பில் இதை கொடுத்துடலாம். 2 கேன்சல் ஆகிடுது. இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் என்பது டீக்கு பதிலாக ரூட் எக்ஸ்ன்னு பிரதியிடும் பொழுது சமன்பாடானது லாக் ஆஃப் இ பவர் லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் எக்ஸு பை 1 மைனஸ் ரூட் எக்ஸு. மடக்கையும் அடுக்குக்குறியும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸின் மதிப்பு 1 ப்ளஸ் ரூட் எக்ஸு பை 1 மைனஸ் ரூட் எக்ஸு ஆகும். பொது தீர்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை dy பை dxங்கிற அமைப்பில் தான் இருக்குது. எனவே y இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸு சமம் இன்டகரல் q இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸு இன்டூ டிஎக்ஸு ப்ளஸ் சி என்பது பொது தீர்வு ஆகும். y இன்டூ இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸின் மதிப்பு 1 ப்ளஸ் ரூட் எக்ஸு பை 1 மைனஸ் ரூட் எக்ஸு. ஆர்ஹெச்எஸ் மதிப்புள்ள இன்டகரல் q என்னன்னு எழுதியிருக்கிறோம் 1 மைனஸ் ரூட் எக்ஸு. இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸின் மதிப்பானது 1 ப்ளஸ் ரூட் எக்ஸு பை 1 மைனஸ் ரூட் எக்ஸு. அது இல்லாமல் இன்டூ டிஎக்ஸு ப்ளஸ் சின்னு இருக்குது. 1 மைனஸ் ரூட் எக்ஸ் 1 மைனஸ் ரூட் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா y இன்டூ 1 ப்ளஸ் ரூட் எக்ஸு பை 1 மைனஸ் ரூட் எக்ஸு சமம் இன்டகரல் 1 ப்ளஸ் ரூட் எக்ஸு இன்டூ டிஎக்ஸு ப்ளஸ் சி. வலதுபுற மதிப்பை தொகைப்படுத்துவோம். அவ்வாறு தொகையிடுவதற்கு 2 உறுப்புகளையும் வலதுபுறத்தில் தனித்தனியாக பிரிச்சுட்டோம்னா 1 பெருக்கல் டிஎக்ஸு ரூட் எக்ஸு பெருக்கல் டிஎக்ஸ். ரூட் எக்ஸ் என்பதை எவ்வாறு எழுதலாம்னா எக்ஸின் அடுக்கு 1 பை 2 டிஎக்ஸ்ன்னு எழுதிடலாம். டிஎக்ஸ் தொகைப்படுத்தும் பொழுது தொகையீடு கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் மட்டும் எக்ஸ் பவர் 1 பை 2ன்னு இருக்குது. 1 பை 2 நாம் தொகைப்படுத்துகிறோம் அப்படின்னா எக்ஸ் பவர் எண்ணிற்கான தொகையீட்டு சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். எக்ஸ் பவர் n ப்ளஸ் 1 பை n ப்ளஸ் 1. எக்ஸின் அடுக்கு 1 பை 2 ப்ளஸ் 1 பை 1 பை 2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி ஆகும்.
எக்ஸ் ப்ளஸ்ஸு 1/2 + 1 எனும் பொழுது கூட்டிட்டோம்னா மதிப்பு 3/2 பை பகுதி மதிப்பு 3/2 ப்ளஸ் சி. 3/2 ஏது நாம் தொகுதிக்கு கொண்டு போகும் பொழுது 2/3ன்னு எழுதிக்கலாம். 2/3 எக்ஸின் அடுக்கு 3/2. இதை எவ்வாறு பிரித்து எழுதலாம்னா எக்ஸின் அடுக்கு 1 இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 1/2ன்னு பிரித்து எழுதிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 2/3 எக்ஸ் எக்ஸின் அடுக்கு 1/2 என்பது ரூட் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ப்ளஸ் சி. இதனுடைய இதுதான் நமக்கு சுருக்கி கிடைத்திருக்கக்கூடிய மதிப்பாகும். தேர்ஃபோர் கிடைத்திருக்கக்கூடிய தீர்வானது y இன்ட்டு 1 + √x பை 1 - √x. RHS மதிப்பு என்னது எக்ஸ் ப்ளஸ் 2/3 எக்ஸ் √x ப்ளஸ் சி ஆனது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு. தேங்க்யூ.